லக்னத்துக்கு 2ஆம் இடத்ததிபதி சூரியனோட சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ கவர்மெண்ட் கான்ட்ராக்டு, அரசாங்க வேலை, தகப்பனார் வழியில் சேரக்கூடிய தனம், பூர்வீக சொத்துனால் வரக்கூடியது, அல்லது இந்த ஜாதகன் ஏதாவது ஒரு இடத்துல தலைமை பொறுப்புக்கு அதிகாரத்துக்கு போனதுக்கப்புறம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் இருக்கும். அப்போ இந்த சூரியனோட 11ஆம் பாவாதிபதி சேர்ந்துருந்துச்சுன்னா வருமானம் வரக்கூடிய வழி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த டைப்பில் தான் வருமானம் வரும். இப்போது இதில் கான்ட்ராக்டராக இருப்போமா, கவர்மெண்ட் வேலையில் இருப்போமா, அல்லது தலைமை பொறுப்புக்கு போகிறதுங்கிறது அப்படிங்கிறதுல இதில் எதை கரெக்டாக எடுத்துக்கிறது அப்படின்னா, இதுக்கப்புறம் நடக்கிற தசா புத்தி ப்ளஸ் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கணும். ஆனால் இந்த சூரியன் 11ஆம் பாவாதிபதியோட சேர்ந்துருந்தா, இன்னும் கூட 2ஆம் பாவாதிபதியோட சேர்ந்துருந்தாலும் இது மாதிரியான வகைகளில் தான் அவங்களுக்கு தனம் தேடக்கூடிய அமைப்பு, அதாவது பொருளாதாரத்தை சேர்க்கக்கூடிய அமைப்பு